கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 45:21. நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45:21. நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவரை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லையா. ஏசப்பாவை தவிர இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லை. ஆமேன். இன்னைக்கு உங்ககிட்ட அவர் சொல்கிறாரு, நான் உன் தெய்வமாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அவர் ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. ரட்சிப்புன்றது என்னன்னா, பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கி நித்திய வாழ்க்கையில் நம்மளை கொண்டு சேர்க்கறது. இன்னைக்கு உங்கள் பாவ உணர்வுலேருந்து, குற்ற உணர்ச்சிலேருந்து, பாவத்திலேருந்து விடுதலை வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை எல்லா விதமான ஆபத்துக்கு விலக்கி பாதுகாப்பார். அவரை தவிர வேறு வழி எதுவுமே இல்லை. உங்கள் பிரச்சனை நீங்கள், அவரை தவிர வேறு வழி இல்லை. உங்கள் பலவீனம் நீங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஆமேன். ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. அவர் தான் தெய்வம். விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.